டைம் இருந்தது. ஆனா நீங்க லாஸ்ட் காலையிலயும் கூட்டமா தான் இருந்தது, மதியானமும் கூட்டமா தான் இருக்கு. ஈவினிங் இப்போ வந்தோம், ஃபேமிலியில நிறைய பேர் கொடுத்துட்டு தான் வந்தாங்க, மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்னு. சரி ஈவினிங் வந்தா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். நாங்க வந்தது 4 o'clock, இப்போ 6 இல்லையா, 2 hours வெயிட் பண்ணி ஓட் பண்ணியிருக்கோம். ஒரு மாற்றம் இல்லை ஏதாவது வருமா அப்படின்னு பார்க்கலான்னுட்டு. ஓகே, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை உமன் சென்ட்ரிக்கான எலெக்ஷன். யார் எல்லா கட்சியினருமே பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கறத மையப்படுத்தி கேம்பெயின் பண்ணாங்க. உங்க ஒரு பெண்ணா உங்களை அதெல்லாம் ஈர்த்ததா? நீங்க என்ன மைண்ட் பண்ணீங்க? வாட் யுவர் கன்சர்ன்? இல்லை, இப்போ இந்த பிரச்சாரம் பண்ணும் போது கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு நிறைவேற்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு பர்சனலா நான் எதுவும் ஃபீல் பண்ணது கிடையாது. இப்பயுமே வந்து நம்ம ஒரு நைட் ஷிஃப்ட் ஒரு அக்செப்ட் பண்ணி போறதுக்கு இன்னுமே நம்ம எல்லாருமே ரொம்ப ஃப்ரீ மைண்டோட இருக்குமானா கிடையாது இல்லையா. ஒரு ட்ரெயின்ல 10 o'clock மேல டிராவல் பண்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ மைண்ட் செட் இருக்கா? கிடையாது. ஸோ இன்னும் நம்ம அங்க இல்லவே இல்லை. இப்போ இன்னுமே ஒரு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது இல்லை. அதனால தான் வாக்குறுதிகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது எப்போ மாறும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ கொள்கைகள் வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க தான். நான் வந்து பெரிய என்னது ஒரு விருப்பு கிடையாது. இலவசம் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது. இலவசமா எது வந்தாலும் அதுக்கான பின்விளைவுகள் மக்களாகிய நம்ம தான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இப்பயே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, டாக்ஸ் பே பண்றவங்க எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பே பண்றாங்க. யாரெல்லாம் வந்து அதை அவைல் பண்றாங்களோ அவங்களாம் இன்னும் ரிச்சா தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இப்படிதான் இருக்க போகுது. பாதுகாப்பு ரிலேட்டடா இன்னும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம்னா இன்னும் பாதுகாப்பு இல்லை இல்லையா. நீங்க என்ன யோசிச்சீங்க? அந்த மேஜிக் பாக்ஸ் மாதிரி நிக்கும்போது நீங்க என்ன யோசிச்சீங்க? என்னுடைய கடமையை நான் ஆற்றிட்டேன் இல்லையா. ஜனநாயக கடமை வந்து என்னுடைய சைட்ல இருந்து நான் வந்து பண்ணிட்டேன். சூஸ் பண்ணும்போது என்ன யோசிச்சீங்க? என்ன உங்க சூஸ் பண்ண சொல்ல வேண்டாம், இந்த ரெண்டும் சொல்ல வேண்டாம். பட் உங்களுக்கு இதுதான் ஸ்பார்க், இதுதான் எனக்கு தீர்மானிக்க வச்சது அப்படிங்கறத சொல்லுங்க. கேம்பெயினா, கொள்கையா, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளா? வாக்குறுதிகள் விட ஆமா எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நிறைய நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். கேண்டிடேட் பேஸ் பண்ணி போறதா, இல்ல பெரிய கட்சியை பேஸ் பண்ணி போறதா, இல்ல ஒரு சுயேட்சைக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதா. இப்ப பாத்தீங்கன்னா எங்க தொகுதியில நான் 28 வேட்பாளர்கள் பார்த்தேன். அது எதனால அந்த 28 வேட்பாளர்கள் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, என்ன பண்ணாங்க எதுவும் தெரியல. இன்னும் பெட்டரா இருக்கணும் இல்லையா. இப்ப இவங்களுக்கு 28 பேர் பண்றாங்கன்னா சும்மா நேம் சேர்க்க வரக்கூடாது. இப்ப 28 பேர்னா ஒரு 10 பேர் சுயேட்சை நிக்கிறாங்க, 10 பேரோட ரிலேட்டிவ்ஸோட ஓட்டு வந்து அங்க போயிடுது. இது என்ன கான்செப்ட்ல வந்து இவ்வளோ வேட்பாளர்கள் அங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம காசு பண்ணும் போதே நம்ம பார்த்து நிறைய வாட்டி அந்த பேப்பரை பாக்குற மாதிரி இருக்கு. யாருக்கு போட போறோம், ஓகே இப்ப நம்மளுக்கு ஒரு சில கொள்கை மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம். ஓகே இது நல்லபடியா நடக்கும். நம்ம தமிழ்நாடு எப்பயுமே வந்து ஒரு என்ன சொல்றது பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மத சார்பின்மை இல்லையா. அது யாரெல்லாம் இது பண்றாங்களோ எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது எல்லா கேண்டிடேட்டும் வந்து அதை சொல்லிட்டாங்க. அது தமிழ்நாடுக்கு பிடிச்ச விஷயத்த நிக்கிற எல்லா கேண்டிடேட்டும் சொல்லிட்டாங்க. அது வந்து எப்பயுமே நம்ம பாக்குறது எல்லாருமே சமமானவர்கள் அப்படின்ற கொள்கையும் யாரு எல்லாருமே கொடுத்துட்டாங்க அதுவும். ஸோ கேண்டிடேட்டு கொள்கை எல்லாமே இப்ப பார்த்தா காமனா இருக்கு. ஏ கொடுத்தவங்க தான் பி கொடுத்துருக்காங்க, பில கொடுத்தவங்க சி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதுல எது ஓகே இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தோன்றவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம்.